வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைய கடந்து போவோம். இன்றும் நாளையும் நாம் தொடர் செய்தியாக பார்க்க போகிறோம். ஒரு வேத பாடத்தை போல இன்னைக்கு மாலையும் நாளைக்கு மாலையும் சேர்த்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசியுங்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி. தேவாவியானவர் காலையிலிருந்து இம்மட்டுமாய் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். இன்னும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட நீர் இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அதை ஒரு புஸ்தகமாக போட சொல்லுகிறார். தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் வேதாகம கல்லூரியில் இருக்கிறவர்கள் நீங்கள் அநேகமாக அதை தியானித்திருப்பீர்கள். தானியேல் புஸ்தகம் என்பது 12 அதிகாரங்களை கொண்டது. முதல் 3 அதிகாரம் தானியேலுடையதான லைஃப் ஹிஸ்ட்ரி, அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒர்க்ஸ் ஆஃப் டேனியல் அப்படிம்பாங்க. தானியேல் மூலமாக கர்த்தர் செய்ததான வேலைகள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முதல் 6 அதிகாரத்தில் தானியேலை குறித்து அவன் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள். 1ஆம் அதிகாரத்தில் அவனை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அவர் அந்த ராஜாவின் பாத்திரத்திலையும் பானத்திலையும் அவர் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லுவார். 2ஆம் அதிகாரத்தில் அந்த நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனம், ஒரு சிலையை பார்ப்பார். 3ஆம் அதிகாரத்தில் இந்த சிலை வைக்கப்படும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சம்பவங்கள் இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் மீண்டும் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்ப்பார், விருட்சத்தை குறித்து. 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சாருடைய காரியங்கள் எல்லாம் அதில் வரும். 6ஆம் அதிகாரத்தில் சிங்கக்கெபியனுடைய காரியங்கள் வரும். இந்த 6 அதிகாரத்தில் தானியேலுடைய லைஃப்பில் நடந்ததெல்லாம் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது நேபுகாத் நேச்சார் காலத்தில் நடந்தது இருக்கும், பெல்ஷாத்சார் காலத்தில் நடந்தது இருக்கும், தரியு அரசாண்ட காலத்திலும் இருக்கும். எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதில் மொத்தம் மிச்சம் அந்த அடுத்த அதிகாரத்தில் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினவைகள், அதற்கான விளக்கங்கள் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ தானியேல் புஸ்தகத்தை நம்ம இப்படி படிக்கணும். அதில் ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அந்த 6 அதிகாரத்துக்கு உள்ளதான கடைசி 2வது 6 அதிகாரம் அதில் உள்ளவைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி முத்திரை போடு அப்படின்னு சொல்கிறார். அதை நாம் முத்திரைகளின் புஸ்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது, எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது என்பதென்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த முத்திரைகளை குறித்து, அந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ முத்திரை போடுனா என்ன அர்த்தம்? தானியேல் அதை ஒரு சீல் பண்ணிட்டார், யாரும் படிக்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம்லாம் உலக பிரகாரம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வெளிப்படாது. முடிவு காலம் மட்டும் அதுக்கான விளக்கம் என்ன செய்யாது, கிடைக்காது. அது முடிவு காலத்தில் தான் அதுக்கான விளக்கம் கிடைக்கும். ஸோ அந்த முடிவு காலத்தில் அதுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த முடிவு காலம் எப்போ வரும், அது முடிவு காலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் டீப்பாக போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகத்தை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம 3-4 அதிகாரங்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். வேதம் வாசிக்கிறவங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம இன்றைக்கியும் நாளைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 அதிகாரங்கள்ல இருந்து தான் இந்த முத்திரைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சரியா? முதலாவதாக இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் பின்னாட்களில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற முத்திரைகளுடைய காரியங்கள் எல்லாமே 2 விதமான கருத்துகள் இருக்குது. 2 விதமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவைகள் எல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து, அது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் 2 கருத்துக்களையுமே ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், 2த்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எப்படி ரகசிய வருகை இருக்குது இல்லை அப்படின்னு 2 குரூப் இருக்குது இல்லையா? ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசிய வருகையை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் வருகைக்கு பின்னால் தான் நடக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட
பிறகு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. எதனால் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாக இந்த டாக்டரினில் நிறைய சொல்லுவாங்க. அதாவது பாரம்பரிய சபையினுடைய டாக்டரின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஜெகோவா விட்னஸ் டாக்டரின்ஸ் இருக்குது, ஒன்லி ஜீசஸ் டாக்டரின் இருக்குது, இது மாதிரி நிறைய டாக்டரின் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பெண்டிகாஸ்டல் டாக்டரின்னு ஒன்று இருக்குது. இந்த பெண்டிகாஸ்டல் டாக்டரினில் ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த முத்திரைகள் எல்லாமே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற எல்லாமே வருகைக்கு பின்னால் உடைக்கப்படும், வருகைக்கு பின்னால் நடக்கிற சம்பவம். குறிப்பாக 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தான் வருகைக்கு முன்னால் உடைக்கப்படும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்படுபவைகள் எல்லாமே வருகைக்கு பின்னால் தான் உடைக்கப்படும், வருகைக்கு பின்னால் தான் நடக்கும் அப்படிம்பாங்க. எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எபேசில் ஆரம்பித்து லவோதிக்கேயா வரைக்கும் 7 சபைகளை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 7 சபைகளின் காலம் முடிவடைஞ்ச உடனே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது முதல் 3 வசனத்தில் யோவானை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல் 3 அதிகாரத்தில் சபை காலம் முடிவடைகிறது. 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது யோவானை பார்த்து இங்கே ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் சபை போய்விடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதற்கு பிறகு நடக்கிறது எல்லாமே இனி சம்பவிக்க போகிறவைகள் அப்படின்னு சொல்கிறபடுகிறதுனால் அது எல்லாமே வருகைக்கு பின்னாடி சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யோவான் சபைக்கு அடையாளமாக சொல்லப்படவில்லை. சபைக்கு அடையாளமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு பட்டணத்தை சொல்லியிருக்கிறார். உதாரணமாக எருசலேமை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லும்போது, புதிய எருசலேமை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீ வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லும்போது புதிய எருசலேம் பற்றி அங்கே பேசப்படுது. அதை பற்றி சொல்லும்போது மணவாட்டி சபை, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக, அது ஒரு சபையாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்த மாதிரி சபைக்கு ஸ்திரீயை நம்ம சபைக்கு அடையாளமாக சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் யோவானை சபைக்கு அடையாளமாக ஒரு இடத்திலும் வேதம் சொல்லவில்லை. இங்கே யோவானை பார்த்து கர்த்தர் ஏறிவான்னு சொல்கிறது யோவானைத்தான் சொல்கிறார். தீர்க்கதரிசியை, அப்போஸ்தலரை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அவங்களுக்கு தான் சொல்கிறார். சபையை ஏறிவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இது முதலாவதாக. ரெண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிகாரத்திலேயோ 5ஆம் அதிகாரத்திலேயோ சபை பரலோகத்தில் இருப்பதாக சொல்லப்படவில்லை. எந்த இடத்திலும் பார்க்கல. இப்போ நான் 1ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை அவர் பார்க்குறார், ஆண்டவரை பார்க்குறார், யோவான் பார்க்குறார். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர் பார்க்குறார். 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் பார்க்கும்போது, இதோ வானம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்க கண்டேன், அப்பொழுது ஒரு சிங்காசனத்தை கண்டேன், சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமரகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது மரகதம் போல் இருந்தது. சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 7 ஆவிகள், கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல் இருந்தது. இதெல்லாம் வரிசையாக இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே வரிசையாக இருக்கும். ஆனால் சபை நிற்கிறதாக அங்கே சொல்லப்படவில்லை. சபையை பார்த்ததாக அங்கே என்ன செய்யலை, சொல்லப்படவே இல்லை. ஸோ இப்போ சபை எங்கே தான் இருக்குது பரலோகத்தில்? சரி, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பரலோகத்தை பார்க்குறார், யோவான் பார்க்குறார். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது, அதில் ஒருவர் வீற்றிருக்கிறார், நீடித்த ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார். அவர் கையில் முத்திரைகளின் புஸ்தகம் இருந்தது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வந்து புஸ்தகங்களை வாங்கி முத்திரைகளை உடைக்க கண்டேன் அப்படின்னு இருக்கிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்திலும் சபை பரலோகத்தில் இருப்பதாக சொல்லப்படவில்லை. சபை பரலோகத்தில் இருக்கிறது முதலாக எங்கே சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. இங்கே தான் சபை பரலோகத்துக்கு முன்பாக நிற்கிது. இதைத்தான் நாம் ஏற்றும் கொள்ளுகிறோம். பாடல் பாடும்போது கூட நம்ம என்ன பாடுறோம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அந்த பாட்டு பாடுறோம்ல, வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அப்படின்லாம் பாடுறோமே. இது எந்த பேசிஸில் பாடுறோம்னா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிற சபையை பேஸ் பண்ணி தான் பாடுறோம். அப்போ 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு முன்பதாக சபை பரலோகத்தில் இருக்கிறதாக சொல்லப்படவில்லை, பார்க்கவே இல்லை. யோவான் பார்க்கவே இல்லை. 1ஆம் அதிகாரத்துலையும் பார்க்கல, 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கல, 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கல, 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறார். அங்கே சபை நிற்கிறத அவர் பார்க்குறார். அதனால தான் அங்கே ஒரு தூதன் கேட்குறார், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி கேட்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ சபை தான் அங்கே நிற்கிது. அப்போ 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை பரலோகத்துக்கு வந்ததாக சொல்லப்படவே இல்லை. 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கு. இதுதான் வசனத்தின்படி சரி.
ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, 4ஆம் அதிகாரத்திலேயே சபை பரலோகத்துக்கு போயிடும். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அப்படி தான் இங்கே ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு. இங்கே ஏறி வான்றது ஆண்டவர் யோவானை பார்த்து தான் சொல்கிறார். அப்படின்னா பார்த்தா 37ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் எல்லாம் ஆண்டவர் தன் தலைமயிரை பிடித்து வானத்துக்கு பூமிக்கு நடுவில் கொண்டு போனார். அப்போ எசேக்கியேல் என்பது யார்? சபையை குறிக்குமா? வானத்துக்கு பூமிக்கு நடுவில் கொண்டு போனார் அப்படின்னு இருக்கு. 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார் இருக்கு. அப்போ சபை வனாந்தரத்துக்கு போயிடுமா? இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி அவங்களுக்கு விளக்கம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான் இப்போ அவங்களை குற்றமாக சொல்லலை. எதுக்காகனா, நாம் ஒரு காலத்தில் அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் அவங்க சொல்லியிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உதாரணமாக யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி ப்ராப்பர்ட்டிக்கலாக பேசிடுறார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிடுறார். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே தான் கேட்டு அனுப்புகிறாரு, வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க. ஏன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் கிடைச்ச ஆவிக்குரிய வெளிச்சத்தில் இயேசு கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் மாம்சத்தில் இயேசு தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. அதே மாதிரி தான் பல நேரங்களிலே பரிசுத்தவான்கள் வெளிச்சத்தில் பேசுவாங்க. சில நேரங்களில் அவங்க மாம்சத்திலையும் பேச வாய்ப்பு இருக்கிறது. நான் யாரையும் இங்கே குற்றப்படுத்துவதாக சொல்லவே இல்லை. வசனத்தின்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒரு வேத பாடத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் பரலோகத்தில் இருக்கிறது. எதற்காக இதை உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்க வேண்டிய சம்பவங்கள் அது. அந்த காரியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துக்கிட்டும் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அதெல்லாம் நடக்குது, நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு, தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறத அவங்க புரிஞ்சிக்காதனுடைய விளைவு என்ன, அதிலிருந்து அவங்களால தப்பிக்க முடியல. உதாரணமாக இயேசு பிறந்துட்டார்னு தெரிஞ்சாதான் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடியதான மெய்ப்பர்கள் போய் அவரை பார்க்க முடியும். அங்கே போய் பார்த்தா தான் அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறும். இப்போ இயேசு பெத்லகேமில் பிறந்ததே தெரியல. நட்சத்திரத்தை கண்டு வானசாஸ்திரிகள் வந்து சொன்ன பிறகுதான் ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தாருக்குமே தெரியுது தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ யோசித்து பாருங்க, இவங்க தெரியவே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், மெய்ப்பொருளுக்கு தெரியல என்ன இருக்கும். அப்போ வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து ஒரு வெளிப்பாடு வந்தால் மட்டும்தான் அது நமக்கு தெரியும். இல்லைனா நம்ம இன்னும் மேசியா பிறக்கலன்னு இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்லும் போது தான் நான் பல விஷயங்களே ஆயத்தப்பட முடியும். இல்லைனா ஆயத்தப்படாமல் இன்னும் நாள் செல்லும், இன்னும் காலம் செல்லும், இவ்வளோ சொல்லியுமே ஒரு கூட்டம் இன்னும் காலம் செல்லும், இன்னும் நாட்கள் செல்லும், ரகசிய வருகை இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இது உங்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் முழுக்க நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற வேண்டியது அதில் பாதிக்கு மேலே நடந்துடுச்சு. நாம் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். அதை தான் நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் இன்னைக்கு நாளைக்கும் இந்த 6ஆம் அதிகாரத்தில் உள்ளதான சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்குது, இனி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் முதல் 4 முத்திரைகள் குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 5வது முத்திரை பலிபீடத்தை குறித்தும் 6வது முத்திரை இயற்கை பேரழிவுகளை குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த 6 முத்திரைகளும் முடிஞ்ச உடனே இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுது. ஸோ இந்த 6 முத்திரைகளுடைய காலமும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடக்கும். அதில் பிரதானமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல 4 குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. எங்கே? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வெள்ளை குதிரையை குறித்தும், 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சிவப்பு குதிரையை குறித்தும், 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6வது வசனத்தில் கருப்பு குதிரையை குறித்தும், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மங்கின நிறமுள்ள குதிரை குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த குதிரைகள் என்ன, இதுக்கு பின்னால் நடக்கிற சம்பவங்கள் என்ன, என்ன ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், அதில் எதெல்லாம் நடந்திருக்கு, எது நடக்க போகுது, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த குதிரைகள் என்றால் என்ன, அது எதை பற்றி சொல்லப்படுகிறது, விளக்கம் என்ன. இன்னொன்றும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாடத்தை பார்க்கும்போது 2 நாளில் நீங்கள் எதையுமே யூகிக்க வேண்டாம். எதையுமே நம்ம பல நேரத்தில் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு போட்டு நம்ம மூளையை போட்டு கசக்கி புளிவோம்ல, தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலையை செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக தப்பாக தான் புளிவீங்க உங்கள் மூளையை. சரியா? மூளையை நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், மாம்சத்தில் தான் புளிவோம். ஏற்கனவே நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு வச்சுருப்போம் மைண்டில். அது ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், இப்படி தான் கேட்டார், இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது, இந்த அந்தி கிறிஸ்துவெல்லாம் வந்து கன்ஃபார்மாக ஆணாக தான் இருக்கணுமா, பெண்ணாக இருக்க வாய்ப்பா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவன் வருகிறான் போகிறான் அப்படி தானே இருக்குது அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், பைபிளில் வந்து அவன் இவன் தான் இருக்குது, நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை நான் தியானித்து பார்த்தேன், அந்தி கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற எல்லா சுபாவமும் என் ஒய்ஃபுக்கிட்டையும் இருக்குது, ஒருவேளை அவளாக இருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு. அதனால தான் நான் சொன்னேன், நம்ம மூளையை போட்டு என்ன செய்யக்கூடாது, சில இடத்துல யோசிக்கக்கூடாது. யோசிச்சு பார்த்தா ஒருவேளை அதை தான் இருக்கும்னு நமக்கு தோணும் பல நேரத்தில். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுட்டாருன்னா, எல்லாத்துக்கும் விளக்கத்தை இதே வேதாகமத்தில் கொடுத்து வச்சுட்டார், ஆன்சர்ஸ். நம்முடைய ஒரே ஒரு வேலை என்னென்னா, தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படிப்பது. அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. நாம் என்ன செய்யறோம்னா, அந்த தேடி கண்டுபிடிக்கிற வேலைக்கு பதிலாக உட்காந்து யோசிப்போம்.
யோசித்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிப்போம். எதையுமே யோசிக்காதீங்க, எல்லாத்துக்கும் பதில் இதில் இருக்குது. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக செய்யுங்க, தேவ ஆவியானவர் துணையோட வேதாகமத்தை படிங்க, ஆவியானவர் விளக்கங்களை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது குதிரைகள் என்றால் என்ன வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:5 வாசிங்க. இப்போ நல்ல வசனம் தெளிவாக சொல்லுது, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றான். ஏன் நீங்கள் திடீர் சகரியா 6:5க்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் அதே 4 குதிரைகளை பற்றி சொல்லப்படுது. அங்கே வெண்மையான குதிரை, சிவப்பான குதிரை, கருப்பான குதிரை, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். 4 குதிரைகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த குதிரைகளுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4 ஆவிகள். ஆவிகள்னா என்னென்னா தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்வது. நீங்கள் அடுத்து அப்படியே 6 தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வடதேசத்துக்கு போன கருப்பு குதிரை கர்த்தருடைய சித்தத்தை செய்து சாந்தி பண்ணிற்று அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காட்ஸ் வில்ல பூமியில் செய்யறது, காட் யூஸ் பண்ணுறது. பலவிதமான தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். சங்கார தூதன், மெசேஞ்சர் செய்தி கொடுக்குற தூதன், அப்புறம் வாரியர் யுத்தம் பண்ணுகிற தூதன், அப்புறம் வர்ஷிப்பர் ஆராதிக்கிற தூதன், இப்படி நிறைய தூதர்களை கர்த்தர் வந்து வச்சிருக்கிறார். இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்தில் நிறைய கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல மந்திரி இருப்பார், மந்திரிக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைவேற்றக்கூடியதான கடநிலை ஊழியர்கள் இருப்பாங்க. இப்படி ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா பைபிளில் தான் எடுத்தாங்க. ஏன்னா பைபிள் தான் முதல்ல கிங்டம் பற்றி பேசுது, ராஜ்யத்தை பற்றி பேசுது. அப்போ அந்த ராஜ்யத்தை பற்றி பேசும்போது அந்த ராஜ்யம் எப்படி ஒரு அமைப்பாக இருக்குங்கிறத பைபிளில் இருந்தால் கற்றுக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன், வேதத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. உலகத்தில் உள்ள கிங்டம், ராஜ்யங்கள், அல்லது உலகத்தில் உள்ளதான அரசாங்கங்கள், அப்புறம் உலகத்தில் உள்ளதான லாஸ், சட்டங்கள், உலகத்தில் உள்ளதான அறிவியல் அமைப்புகள், இது அத்தனையுமே பைபிளுடைய பேட்டர்னில் தான் இருக்குது. ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இவங்க எதையுமே கிரியேட் பண்ணலை. உலகத்தில் உள்ளவங்க ஆளால் எதுவுமே என்ன செய்ய முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே. கிரியேட்டர் யார்? ஒருத்தர். அவன் ஒருத்தர் தான் கிரியேட்டர். அவர் கிரியேட் பண்ணதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா காப்பி அடிப்பாங்க. ஃபோட்டோ காப்பின்னு நம்ம சொல்லுவோம், காப்பி அடிப்பாங்க. இல்லைன்னா அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்க. இவங்களால நியூவாக ஒன்று என்ன செய்ய முடியாது, கிரியேட் பண்ணவே முடியாது. அப்படி உனக்கு பூமியில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை, பைபிளில் சொல்லப்படாத பூமியில் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக மனுஷனால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஏதோ ஒன்றை பார்த்து அவன் செஞ்சான் இருக்கும். அவன் எதை பார்த்துருப்பான்னா காட் கிரியேஷனை பார்த்துருப்பான். அதை பார்த்து தான் செய்ய முடியும். அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அறிவியலுக்கு பொருந்தும், சட்டத்துக்கு பொருந்தும், அப்புறம் வந்து ராஜ்யத்துக்கு பொருந்தும், அதில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது பொருந்தும். ஸோ இப்போ ஆண்டவர் வந்து கிங்டம் பேசிஸ், ஆண்டவர் வந்து என்ன பண்ணிக்கிறார், ராஜ்யபாரம். அவர் ராஜா, தனக்கு கீழே 24 மூப்பர்கள், அதுக்கு கீழே பணிவிடை ஆவிகள், அதுக்கு கீழே வந்து யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், சங்கார தூதன், இப்படி நிறைய வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் இந்த 4 ஆவிகளை என்ன சொல்றாருன்னா, 4 தூதர்கள், 4 ஆவிகள், தேவனுடைய திட்டத்தை செய்யக்கூடியவங்க. இந்த 4 விதமான ஆவி, 4 காரியங்களை பூமியில செய்யக்கூடியது. அதை தான் அடையாளமாக குதிரை என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 4 ஆவிகளை குறித்து தான் நாம் முதலாவதாக பார்க்க போகிறோம். முதலாவதாக 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். முதலாவதாக இங்கே சொல்லப்படுகிறதான வெள்ளக்குதிரை குறித்த காரியங்களை நாம் படிக்கிறோம். இந்த வெள்ளக்குதிரையுடைய காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெள்ளக்குதிரை என்றால் அது ஒரு ஸ்பிரிட், ஆவி. அது என்ன ஆவி? பூமியில் கிரியை செய்ய போகிறதான ஒரு ஆவி. இதுக்கு நிறைய அடையாளங்களை கொடுத்துருக்காரு. அந்த வசனத்திலேயே நாம் வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தான் இப்போ முதல்ல தியானிக்க போகிறோம். அதில் நிறைய காரியங்கள் கொடுத்துருக்கிறார். அப்போது இது எதை குறிக்கிறது, என்ன ஆவி, என்ன காரியங்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, இதோ ஒரு வெள்ளக்குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. வெள்ளக்குதிரையை கண்டேன். வெள்ளை கலர் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெள்ளை கலருங்கிறது உலக பிரகாரமாக எதை குறிக்குது? சமாதானத்தை குறிக்கிறது. சமாதானத்தை அறிவிக்கிறவதாக அல்லது சமாதானத்தோடு கூட புறப்படுகிறதான, சமாதானத்தை அறிவிக்கிற ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. வெள்ளக்கலர் குதிரை ஒன்று புறப்படுகிறது அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். இது எந்த காரியம்? யுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்கார மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வெள்ளை கலர் குதிரையினுடையதான, அது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு.
முதல்ல இந்த வெள்ளை கலர் என்பது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதையும் நான் சொல்கிறேன், யூகிக்கல சமாதானம் ஒருவேளை வெள்ளை கலர் சமாதானம் தான் குறிக்குதா அப்படின்னு நான் சொல்லலை. இதற்கான விளக்கமும் வேதாகமத்தில் இருக்குது. வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21 வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி அந்த ராஜ்யத்தை கட்டி கொள்வான். தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். கிரீடம் என்பது ராஜ்யத்துக்கு, ராஜாவுக்கான அடையாளம். அவன் தான் ராஜா, அவனுடைய அரசாட்சி நடக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுவாங்கன்னா கிரீடத்தை தூக்கி தலையில் வைப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் அதிகாரத்தில்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரே விஷயத்தை 2 காலகட்டத்துக்கு யூஸ் பண்ணுவார். வேதாகமத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு சம்பவம் இருக்கும், அது 2 காலகட்டத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏன் உங்களுக்கு இதை இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேதாகம கல்லூரியில் இருக்கிறதுனால, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இதை நான். இப்போது 7ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. அந்த கொம்புகளை, அதாவது அந்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி லைன்லேருந்து வாசிங்க. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. கடைசி லைனை வாசிக்க சொன்னேன். அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் அதோ வசனம் தெளிவாக இருக்குது. 10 கொம்புக்கு நடுவில் என்ன வந்துச்சு, ஒரு சின்ன கொம்பு வந்துச்சு. 8ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. 8:8 வாசிங்க. ம் 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 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 10 கொம்புகள் நடுவிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு. அப்போ 2 சின்ன கொம்பு இருக்கிறது. 10 கொம்புக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு இருக்கு, 4 கொம்புக்கு நடுவில் 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்ன கொம்பு. அப்போ இந்த சின்ன கொம்பு 2 காலகட்டத்தில் வரும். 4 கொம்புகள் காலத்திலையும் வரும், 10 கொம்புகள் காலத்திலையும் வரும். கொம்புகள்னா ராஜா. வெளிப்படுத்தல் 17:12 நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ 10 ராஜாக்களுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு, 4 ராஜாக்களுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு. இந்த 4 ராஜானா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே நீங்கள் வாசிங்க இல்லையா, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு, விசேஷித்த கொம்பு முறிந்து விழுந்தது அப்படிதானே இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதே 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிங்க. ம் 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 அதான் மகா அலெக்சாண்டர். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் முடிவடையும் போது கிரேக்க சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது. கிரேக்க சாம்ராஜ்யத்தோட விசேஷித்த ஒரு கொம்பு யாருன்னா மகா அலெக்சாண்டர். அது முறிந்து விழுந்தது, அது உடஞ்சிடுச்சு. அது முறிந்து விழுந்தும் போது அதுக்கு பதிலாக 4 கொம்புகள் வரும். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் வந்த பிறகு எழுதுனதில்லை, அலெக்சாண்டர் வரத்துக்கு 175 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்போ அங்கே வசனம் சொல்லுது, அதிலிருந்து 4 கொம்புகள் முளைத்து நிமிடுது. அலெக்சாண்டருடைய ராஜ்யபாரம் அலெக்சாண்டருக்கு பிறகு 4 தளபதிக்கு போச்சு. கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமியான் ஸ்லாட்டர், செலுக்கஸ் நிக்கோடர், 4 பேருக்கு போச்சு. அதுக்கு நடுவிலிருந்து ஒரு சின்ன கொம்பு, அதுக்கு பேர் தான் ஆன்டியாகஸ் 4 எபிஃபனஸ் அப்படிங்கிறவன். அந்த கொம்பை பற்றி தான் 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, 21வது வசனத்தில் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அதே காரியம் திருப்பி நடக்கும். 10 கொம்புக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு வரும், அந்த கொம்பும் இதே வேலையை செய்யும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 6:2 சொல்லுது, வெள்ளக்கலர் குதிரை புறப்பட்டது சமாதானமாய் நுழைந்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ கிரேக்கமுள்ள அந்த ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டு கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவில் இருந்த விசேஷித்த கொம்பு அதன் முதலாம் ராஜா. அப்போ இது எதை குறிக்குது? கிரேக்க சாம்ராஜ்யம், அதில் வந்த முதலாவது ராஜா மகா அலெக்சாண்டர். அதே மாதிரி தான் இந்த வெள்ளக்கலர் குதிரை புறப்படுறது எதை குறிக்குது? ஒரு கவர்மெண்ட்.
அது புறப்படும் போது எப்படி புறப்படும்? சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படும். அதுல 10 கொம்பு வரும், 10 ராஜாக்கள். அதுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு வரும், அதாவது ஒரு ஆன்டி கிரைஸ்ட், ஒரு சர்வாதிகாரி வருவான். அப்போ இந்த கவர்மெண்ட் புறப்படும் போது எப்படி புறப்படும்? வெள்ளை கலர் குதிரையில புறப்படும், அதாவது சமாதானமாக நுழைந்து அப்படின்னு இருக்கிறது. அப்போ இந்த வசனம் சொல்லுது கடைசி காலத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தில் என்ன செய்ய? முத்திரை போடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ முத்திரைகளை உடைக்கும் போது முதலாவது வர்றது வெள்ளை கலர் குதிரை. இது எப்போ வரணும்? முடிவு காலத்தில் தான் முத்திரை உடைக்கப்படும். முடிவு காலத்துக்கான அடையாளம் என்ன, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முடிவு காலம் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசி. ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். அதே மாத்தி சொல்றேன். இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? என்ன காலம்? கடைசி காலம். கடைசி காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் வர்றாங்கன்னா அது என்ன காலம்? கடைசி காலம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடியது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. எங்க வருது? இது இருக்கு. இந்த லைட் ஆஃப் பண்ணலாமா? இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணலாமா? தெரியுதா? தெளிவா தெரியுதா? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க. சொல்லணும்ல. நீங்கள் பைபிள் காலேஜில் இருக்கிற மாதிரியே தெரியாத மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் ஒரே மாதிரி மண்டையை வச்சுருப்பீங்கல்ல. அப்படி எங்கிட்ட உட்காந்தா இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் தானே எனக்கு புரியும். தெரியுதுல்ல? ஓகே, கவனிங்க. இது ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருதல். இவங்க முதல்ல எப்போ திரும்பி வந்தாங்கன்னா 1948 தனி நாடாக இஸ்ரவேல் தேசம் பிரகடனப்படுத்தப்பட்டது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போது 1948க்கு பிறகு இந்த முத்திரைகள் உடைக்கப்படணும். முடிவு காலம் மட்டும் இதை உடைத்துவை. இதை மட்டும் நம்ம சொல்கிறோமா முடிவு காலன்றதுக்கு? அப்படி இல்லைன்னா மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. மத்திய 24:32 வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளைகளா கிளையா? கிளைகள்னா அர்த்தமே மாறி போயிடும். திரும்பி வாசிங்க. இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது அத்திமரம் துளிர் விடுதல்னா என்ன அர்த்தம்னா, அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி யூதர்களை கர்த்தர் அத்தி பழத்திற்கு ஓமையாக ஒப்பிடுகிறார். யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தில் வருவாங்க. அத்திப்பழம் அத்தி மரத்துலேருந்து வரும். அப்போ அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி அப்படின்னா என்னத்தனா, முதல்ல ஒரு ராஜா, கிளைனா ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி கிளை என்றால் ராஜா. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலையும் அந்த கிளை எனப்படுகிறவர் தோன்றுவார் அப்படின்னு இருக்கும். அந்த கிளைனா ராஜா. இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாவது ராஜா வருகிறதை நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். வாசலில் எப்போ வருவார்? லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ இது எப்போ நடக்கும்? வாசப்படியில் நின்று கதவை தட்டுறது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிற காலமோ 7வது சபைக்கு கதவை தட்டுற காலமோ ஒரே காலம். ஏன்னா இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டு முதல் ராஜா வர்றதை நீங்கள் பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அர்த்தம். 7வது சபை முடிவடையும் போது வாசல் அருகே வந்து விட்டார் என்று அர்த்தம். அப்போது 1948 அவர் வாசல் அருகே வந்துட்டார். இஸ்ரவேல் தேசம் திரும்பி வந்துருச்சு, தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடி இந்த காரியம் நடந்தது. இதுக்கு பிறகுதான் அது நடக்கணும்.
எது நடக்கணும்? வெள்ளை குதிரை வரணும். முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். அப்பொழுது முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்க வந்த பிறகு முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. எப்போ? 2012 அந்த வெள்ளை குதிரைக்கான காரியம் நடந்தது. வெள்ளை குதிரைனா சமாதானம் என்று பார்க்கிறோம். சரியாக ஆண்டவர் சொன்னபடி 10 நாடுகள் கூட்டமைப்பு ஒரு நாடு ஒன்று உருவாச்சு. எப்போ நடந்துச்சு? இதுவும் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1949. 1948 இஸ்ரவேல் தேசம் வருது. 49 அந்த நாடு உருவாகுது. அவங்க 6 நாடாக இருந்து 9 நாடாகி 10 நாடாக மாறினாங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க உருவாகுறாங்க. அவங்க உருவான உடனே இவங்க 48, அவங்க 49 உருவாகுறாங்க. உருவான உடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை வளர்த்துக்கிட்டே வராங்க. சரியாக நல்லா கவனிச்சிங்கன்னா 2012 வருஷம் இந்த சமாதானத்தை அறிவிக்கிறதாக அந்த குதிரை புறப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வெள்ளை கலர் குதிரை, வெள்ளை குதிரை புறப்பட்டது அப்படின்னு சொல்லி 1949 யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒரு நாடு, வல்லரசு ஒன்று உருவாகுது. அப்போ அது வல்லரசில் உருவாகுது. உருவாகும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வியாபார கூட்டமைப்பாக ஆரம்பித்தாங்க. யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர், EEC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பிய பொருளாதார சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது அதுக்கு தலைவராக இருந்த நிறைய தலைவர்கள், அதில் ஒருத்தர் இருந்தார், வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் தான் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்தவர். அவர்கிட்ட கேட்டாங்க, இப்போ ஒரு 10 நாடுகள் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்களே, இது பைபிளில் கடைசியாக 10 ராஜாக்கள் வருவாங்கன்னு இருக்கு, நீங்கள் தான் அந்த 10 ராஜாவா அப்படின்னு கேட்டபோது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், நாங்கள் வியாபாரிகள், நாங்கள் அரசர்கள் கிடையாது, ஜஸ்ட் கூட்டமைப்பு. நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எதுக்காகனா நாங்கள் நண்பர்களாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, எங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தருக்காக ஒருத்தர் பண்டை மாற்றி நாங்கள் எங்களை நண்பர்களாக வச்சுக்கிறோம். ஸோ நாங்கள் அந்த ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் சரியாக அவர் சொல்லி சரியாக ஒரு 50 வருஷம் கழிச்சு, நீங்கள் அப்படியே 60 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஐரோப்பியன் யூனியன் ஒரு மிக முக்கியமான வேலை செய்தது. வெள்ளைக்கலர் குதிரை புறப்படுகிற காரியம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பாருங்கள், சவுண்ட் வருமாப்பா? crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee. Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியன் என்கிறதான நாட்டுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. யாருக்கு கொடுக்க மாட்டாங்க? ஒரு நாட்டுக்கு கொடுக்க பண்ண மாட்டாங்க இல்லையா? காலையில் கூட நீங்கள் செய்தி கேட்டீங்கல்ல, சகோதரனுடைய செய்தி கேட்டீங்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுறது மனுஷனுடைய வேலை. சமாதானங்கிறது மனுஷன், தேவன் மனுஷன் கொடுத்தது. ஆனால் இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பேர் 2 நாடுகளுக்கு நடுவில் போய் சமாதானம் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த சண்டையை நிறுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே யாசர் அராஃபாத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, பில் கிளின்டனுக்கு, ஒபாமாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இப்படி கொடுப்பாங்க. இது மனுஷனுக்கு தான் தருவாங்களே ஒழிய ஒரு நாட்டுக்கு தரமாட்டாங்க. சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு மனுஷனை அல்லாமல் இன்னொருத்தர் கொடுக்கப்பட்டதுன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐநா சபையினுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அது சமாதானத்தை சில காரியங்கள் செஞ்சிச்சுன்னு சொல்லி. ஆனால் இதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. இது நடந்தது 2012 இந்த காரியம் நடைபெற்றது. அதாவது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், வெள்ளை குதிரை புறப்பட்டது, சமாதானத்தை அறிவிக்கிறதாக இந்த அரசாங்கம். இது நமக்கு அடையாளம். நல்லா கவனிங்க, இது என்ன சமாதானம் பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் உலக யுத்தம் ஐரோப்பா நாட்டுக்குள்ள தான் ஆரம்பிச்சிச்சு. ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்குமான சண்டை 2 பேருக்கு தனியாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ராஜாக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. அது உலக யுத்தமாக மாறிடுச்சு. 2ஆம் உலக யுத்தமும் ஐரோப்பாவோட தான் ஆரம்பிச்சிச்சு. ஜெர்மனி, ஹிட்லர், அவருக்கும் பக்கத்தில் உள்ள ருமேனியா, இந்த நாடுகளுக்கு நடுவில் சண்டைகள் ஆரம்பிச்சு. அது பெரிய சண்டையாக மாறிடுச்சு. ஸோ உலக யுத்தம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 முதல் உலக யுத்தம் 1920 14 முதல் 18, 2ஆம் உலக யுத்தம் 1936 43. ஸோ இந்த 2 உலக யுத்தத்துக்கும் ஐரோப்பா தான் காரணம். இவங்க என்ன பண்ணுறாங்க, 49 ஐரோப்பியன் யூனியன் உருவாக்குறாங்க.
அதுக்கப்புறம் ஐரோப்பாக்குள்ள சண்டையே வரல, கிட்டத்தட்ட 50-60 வருஷமா சண்டை வரல. இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாக்குள்ள சண்டை வராமல் இருக்கிறதுக்கு இந்த கூட்டமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி, இந்த கூட்டமைப்புக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம், சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம். ஆனால் உங்களுக்கு எனக்கு என்னன்னா, கர்த்தர் ஒவ்வொன்றுத்துக்கும் அடையாளம் வச்சிருக்காரு. இயேசு பிறக்கிறாருன்னா நட்சத்திரம் வரும், நட்சத்திரத்தை பார்த்தா பெத்லகேம்ல யூதருக்கு ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் குதிரை ஒரு சமாதானத்தை அறிவிக்கிற நாடு புறப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு எனக்கு அடையாளம் கடைசி சாம்ராஜ்யம் கிளம்புதுன்னு அர்த்தம். உலகத்தை அழிக்க போற சாம்ராஜ்யம் கிளம்புது. ஏங்க இந்த சாம்ராஜ்யம் உலகத்தை அழிக்கிற சாம்ராஜ்யம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம அதுக்கான வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 7ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம், நீங்க 7-8 வசனங்கள் வாசிச்சிங்க இல்லையா, 4ஆம் மிருகம் அது மட்டும் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. இதுதான் 4வது மிருகம். அந்த மிருகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகம் என்றால் ராஜ்யம். வாசிங்க அதே 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. இல்ல 23 வாசிங்க, மன்னிக்கணும் 23. அப்ப மிருகம்னா எதை குறிக்குது, ராஜ்யத்தை குறிக்குது. 4ஆம் ராஜ்யமா. இதுதான் கவர்மெண்ட், இதுதான் எழும்ப போது, இதுதான் சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படுகிறது. நம்ம ஏன் வெளிப்படுத்தல் 13:7 வாசிச்சோம், ஞாபகம் இருக்குதா? அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்னு வாசிச்சோம்ல, அந்த 6:2. அதுக்கான விளக்கத்தை பார்த்தோம் இல்ல. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயிக்க முடியும், அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்து மேலும் ஜாதிகள் மேலும் பாஷக்கார மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:7 வாசிச்சோம்ல. நம்ம ஏன் 13ஆம் அதிகாரம் மிருகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7ஆம் அதிகாரம் தானியேல்ல நீங்க வாசிச்ச மிருகமும் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்ச மிருகம் ஒரே மிருகம். வாசிங்க 13:1 வாசிங்க. தானியேல் 7:3 சமுத்திரத்திலிருந்து தான் அந்த 4வது மிருகம் எழும்பி வருது. இங்கேயும் சமுத்திரத்திலிருந்து தான் எழும்பி வருகிறது. அடுத்து அதற்கும் 10 கொம்புகள் இருந்துச்சு, இதற்கும் 10 கொம்புகள் இருந்துச்சு. அதைத்தான் போதும், அதை தான் சொல்றோம். இந்த தானியேல் 7ல சொல்லப்பட்டதும் வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்டதும் வெளிப்படுத்தல் 6:2 சொல்லப்பட்டதும் ஒரே காரியம். ஸோ இப்போ நமக்கு அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், மோசமா இருக்கும். தனக்கு முன்னிருந்த எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேற்று உருவமாய் இருந்தது. தானியேல் 7:23. அது எல்லாரையும் போட்டு மிதித்தது. பூமியில பார்க்காத ஒரு கவர்மெண்ட், சர்வாதிகார கவர்மெண்ட், மோசமான கவர்மெண்ட் வருது. ஆனா அந்த கவர்மெண்ட் புறப்படும் போது எப்படி புறப்படும், சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படும். வேதம் சொன்னபடி அப்படி ஒரு கவர்மெண்ட் தான் யூரோப்பியன் யூனியன். இது புறப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி சமாதானத்தை அறிவிக்கிறதாக அந்த கவர்மெண்ட் புறப்பட்டிருக்கிறது. இதுதான் அடுத்து வரப்போற உலக வல்லரசு. இதுல இருந்து தான் கடைசியாக ஒரு ராஜா எழும்புவான். அவன் தான் உலகத்தை அழிக்கிற கடைசி சர்வாதிகாரியாக இருப்பான். அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலாம், எல்லா ராஜ்யங்களை பார்க்கலாம் வேற்று உருவமாய் இருந்தது. அந்த மிருகம், அந்த ராஜ்யம் தான் நம் கண்களுக்கு முன்பாக புறப்பட்டிருக்குது. இவங்க தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்பட்டவங்க. இவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2012 இந்த ராஜ்யம் சமாதானத்தை அறிவிக்கிறதாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இவங்க இப்போ புறப்பட்டிருக்கிறாங்க. இதை தான் நம்ம முதலாவது பார்க்கிறோம். இதோ ஒரு வெள்ளக்குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஓர் வில்லை பிடித்திருந்தான். வில் என்பது எதற்கான அடையாளமாக இருக்கிறது? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9:13 வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். அப்போ உடன்படிக்கைக்கு அடையாளத்துக்கு தான் என்ன, எது உடன்படிக்கையின் அடையாளம்? எது? வில்லு தான் உடன்படிக்கைக்கான அடையாளம். அவன் வில்லை பிடித்திருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை ஒன்றை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கு.
ஏங்க இது உடன்படிக்கையை தான் பிடிக்கிறாங்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? வில்லு உடன்படிக்கை வசனத்தின்படி பொருந்தி போது, ஆனால் இது உடன்படிக்கை தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி தப்பு 9:27 அவர் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய போனோம். அதோட அர்த்தம் என்னன்னா 7 நாள்னா ஒரு வாரம்னா 7 நாள், 7 நாள்னா 7 வருஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த 7 வருஷத்துல முதல் 3.5 வருஷம் உடன்படிக்கைகள் எல்லாரோடும் ஏற்படுத்தப்படும். உடன்படிக்கை அல்ல, உடன்படிக்கைகள் அல்ல, உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும். அந்த 3.5 வருஷம் உபத்திரவ காலமாக இருக்கும். அது முடிந்த பிறகு அந்த உடன்படிக்கையெல்லாம் காத்துல விட்டுருவாங்க. அது காத்துல விட்டுட்டு அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13:5 அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது இருக்கு இல்லையா, அது 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்படிதானே இருக்கு. வெளிப்படுத்தல் 13:5 வாசிங்க. பெருமையானவைகளையும் அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ணும்படி, 42 மாதம்னா 3.5 வருஷம், 7ல் பாதி 3.5, அதான் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும். அந்த அரசாங்கத்துடைய 2வது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாவது அது சமாதானத்தை வெள்ளை கலர் குதிரையில் புறப்படும். 2வது அது வில்லை பிடித்திருக்கும். அதோடைய அர்த்தம் என்ன? உடன்படிக்கையை பிடித்திருக்கும். இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லாரோடையும் உடன்படிக்கை போட்டுக்கிட்டே வராங்க. எல்லா நாடோடையும் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் தடையற்ற வர்த்தகம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரோடையும் உடன்படிக்கை போடுறாங்க. இங்கே பாருங்க, இதுவாப்பா, இது இல்லைப்பா, இது இல்லைப்பா, இல்லை நீ 1 2 இது 3 4 நினைக்கிறேன். இன்னொன்று இருக்கும் பாரு. இது 10 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதான இந்த நாடு முதலாவது அடையாளமாக வெள்ளக்குதிரை, அதாவது சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக புறப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதான் அந்த யூரோப்பியன் யூனியன், நீங்கள் பார்க்கக்கூடியதான யூரோப்பியன் யூனியன், இதான் வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது சமாதானத்தை அறிவிக்கிறதாக இது பார்த்துட்டோம். நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அநேகரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கவனிங்க, இதான் இப்போ இதுக்கு பேர் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உடன்படிக்கைக்கும் தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. இது இந்தியாவோட போடப்பட்டது. எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி மாதம் போட்டாங்க. இது ஆஸ்திரேலியாவோட போடப்பட்டிருக்கு. சரி, ஆஸ்திரேலியாவோட போட்டது இதில் இல்லை. இப்போ மார்ச் மாதம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போன மார்ச்சில் ஆஸ்திரேலியாவோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே ஒப்பந்தம், தடையற்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே ஐரோப்பா முழுக்க அந்த ஒப்பந்தம் போட்டு முடிச்சாச்சு. ஒரு கண்டம் முழுக்க அந்த ஒப்பந்தம் ரெடியாக இருக்கிறது. இப்போ உக்ரைனை உள்ளே கொண்டு வராங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவோட பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவோட பண்ணுறாங்க. மொத்தமே பெரிய கண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 தான், ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்த 3 தான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா கண்டங்களையும் அதுக்குள்ளே நுழைக்கிறாங்க, கொண்டு வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாங்க. வேதம் சொன்னபடி இப்போ இவர்கள் எல்லாரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா நாடு இப்போ நான் சொல்கிறது ஒரு 2 நாட்டோட நம்ம கண்ணுக்கு முன்னாடி போட்டாங்க. 2011 12 பல நாடுகளோடு கூட 7 வருஷ உடன்படிக்கை அவங்க போட்டாங்க. 7 இயர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க 2011 12 போட்டாங்க. தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற 9:27 அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, அந்த ஒரு வாரம்னா 7 நாள், 7 நாள்னா 7 வருஷம், 7 வருஷ உடன்படிக்கை போடப்படும். 2011 7 வருஷ உடன்படிக்கை அப்பொழுதே போடப்பட்டது.
இப்போ அதை உறுதிப்படுத்துகிறாங்க, அநேகருக்கு உறுதிப்படுத்தி எல்லா நாடும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒப்பந்தம். அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி உலகம் ஒரு யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது, என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்குது, உலகமே கலாபரத்தில் இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஈரான் இஸ்ரேல் யுத்தம்லாம் ஆரம்பித்து 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. இஸ்ரேல் இந்த ஹமாஸ் பிரச்சனையெல்லாம் வந்து 2023 ஆரம்பிச்சிருச்சு. உலகம் வேறு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் மட்டும் எல்லாரோடையும் உடன்படிக்கை போட்டுக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாடோட நடுவில் இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு வல்லரசு அழியுது, இன்னொரு பக்கம் இன்னொரு வல்லரசு உருவாகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து எரேமியா வந்து சொல்லுவார் சிதேக்கியா ராஜா கிட்ட, அதாவது நேபுகாத்நேச்சார் வருகிறார், அவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து தீக்கிரையாக்குவார். 26:18 சொல்வார். அதாவது எரேமியா 26:18 ஆலயம், இந்த ஆலயத்தின் பர்வதம் எருசலேம் மண்மேடுகளாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் சீலோமை போல மாறும் அப்படிம்பார். அதே மாதிரி காரியங்கள் தான் இப்போ நடக்க. அதே மாதிரி ஒரு காரியம் தான் உங்களுக்கு சொல்கிறோம். பின்னாடி ஒரு அரசாங்கம் வருது, எல்லாத்தையும் பார்க்கலும் வேற்றூர்வமாக இருக்கிறது, அது எல்லாத்தையும் பார்க்கலும் மிதித்து போடப்படுகிறது. உலகத்தையே அழிக்கக்கூடியதான ஒரு சாம்ராஜ்யம் எழுமுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கக்கூடியதான நடக்கிற சம்பவங்கள்லாம் பாருங்கள், ஒரு இன்னொரு வல்லரசை கொண்டு வருவதற்கான அடையாளமாக காணப்படுது. இப்போ உலகம் வந்து ஒரு மிக மோசமான இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரம்ப்பை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வரப்போகிற சர்வாதிகாரிக்கு இருக்க வேண்டிய சுபாவங்கள், நம்ம ஆன்டி கிரைஸ்ட்னு என்னென்ன சொல்கிறோமோ அதுக்கான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைய இவர்கிட்ட இருக்குது. இவர் பாட்டுன்னு ஒரு நாட்டுக்கு போகிறாரு, பிடிக்கிறாரு, திடீர்னு உடன்படிக்கை போடுறாரு, அப்படி உடன்படிக்கை செய்யாட்டி உன்னை நான் கொன்னுடுவேன், அழிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. இவருடைய காரியங்களாக பாருங்கள், போர்ட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ஒப்பந்தம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு பைபிளில் என்ன சொல்லுதோ, ஒரு சர்வாதிகாரி வந்து என்ன செய்யணும்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து ஒரு நிலையற்ற தன்மைக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஒழிச்சு ஒரு நியூ கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். இதுதான் 2ஆம் உலக யுத்தத்தின் போது நடந்தது, 1ஆம் உலக யுத்தத்தின் போது நடந்தது. அதே தான் இப்போவும் நடக்குது. என்ன, நமக்கு நடுவில் ஒரு 70 வருஷம் ஆனதுனால நமக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் மறந்து போச்சு. இப்போ மீண்டும் நாம் இன்னொரு வல்லரசு உருவாகிற இடத்துல இருக்கிறோம். இன்னொரு சர்வாதிகார கவர்மெண்ட் எழும்ப போது, நான் சொல்கிறது உலகளாவிய ஐரோப்பாவிலிருந்து அந்த வல்லரசு, அந்த சர்வாதிகார அரசாங்கத்தில் அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் இப்போ நம்ம கண்ணுகளுக்கு முன்பாக நடக்குது. ஆண்டவர் சொன்ன வெள்ள குதிரை புறப்பட்டு விட்டது, அது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படும். அதுக்கு முன்னாடி வில்லை பிடிக்கணும், அது பிடிச்சாச்சு. இனி ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அடுத்த ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது படிச்சுக்கிட்டே வந்தேன், அதான் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நேட்டோ, அதாவது அமெரிக்காவுடைய பாதுகாப்பில் தான் ஐரோப்பா இருக்குது. இப்போ அமெரிக்கா தான் அவங்களுக்கு இராணுவ உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் எந்த விதமான ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. அது பர்பஸாக செய்கிற மாதிரியே இருக்குது. அமெரிக்காவை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்குது. அமெரிக்காவுடைய இராணுவம் இல்லாமல் ஐரோப்பா சர்வைவே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஐரோப்பா சொல்லுது, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுது. என்னென்ன விதத்தில் அமெரிக்காவை கோவப்படுத்தணுமோ எல்லா விதத்திலும் ஐரோப்பா கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, சோலோவா இப்போ நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுடைய உதவி தேவையில்லைன்னு ஐரோப்பா சொல்லிருச்சுன்னா, அமெரிக்கா மாற்றாக ஐரோப்பா தனியாக உருவாகணும், சோலோவாக நிற்கணும். அதே வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, தனித்து நிற்கணும், அமெரிக்கா மாதிரி சூப்பர் பவராக மாறணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதைத்தான் பைபிள் சொல்லுது, அதை தான் எடுத்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஐரோப்பா சூப்பர் பவராக மாறும். அந்த ஐரோப்பா சூப்பர் பவர், அதில் ஒரு ராஜா வருவான், பிரசிடென்ட், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர், சான்சலர், என்ன வேணா வச்சுக்கோங்க. அவன் தான் உலகத்தை அழிக்கக்கூடியவன். இப்போ அந்த கவர்மெண்ட் கண்ணுக்கு முன்னாடி எழும்புது, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வல்லமையை பெற்றுக்கிட்டே வருது. மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது, ஒரு ராஜ்யம் எழும்புதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதைத்தான் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் எழும்புது. அதாவது சபை இவைகளுக்கு நடுவில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த சபை கைவிடப்பட்ட சபையோ அல்லது கிறிஸ்தவர்களோ அல்லது யூதர்களோ, ஏன் முழு உலகத்தையுமே தான் ஒரு கொள்கை, தான் ஒரு உடன்படிக்கை, தான் ஒரு கவர்மெண்ட் கொண்டு வருவான், தான் ஒரு கடவுளை கொண்டு வருவான், புது கடவுள். நீங்க தானியேல் புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க, பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை கொண்டு வருவான்னு இருக்கு. தானியேல் புத்தகம் 11:31 வாசிங்க பார்ப்போம். தானியேல் 11:31.
ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். 37. அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலும் ஸ்ரீகளின் சிநேகத்தையும், இதான் பர்டிகுலர் வேர்ட், எந்த தேவனையும் மதியாமல், அதாவது இப்ப இருக்கிற எந்த மதத்திலிருந்தும் வரமாட்டான். இப்ப இருக்கக்கூடியதான எந்த மதத்திலிருந்தும் வரப்போறது கிடையாது. அவன் புது ரிலிஜியன் உருவாக்க போறான். பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும், அப்போ the new God, நியூ ரிலிஜியன் ஒன்று வரப்போகுது. நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, இப்போ அதற்கான எல்லா காரியங்களும் நடக்குது. இப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த மதத்திலிருந்து ஒருத்தன் வருவான், இந்த மதத்திலிருந்து ஒருத்தன் வருவான், அல்லது நமக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் நிற்கும். எதுவுமே கிடையாது. இந்த நியூ காட். ஆனால் என்னன்னா, அவன் கொண்டு வரக்கூடியதான ரிலிஜியன் மதத்தையும் அவன் கொண்டு வரக்கூடியதான கடவுள்களையும் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். யார் ஏற்றுக்கொள்ள மாட்டா? உண்மையாய் தேவனை சேவிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தான் அது உபத்திரவ காலம், அவர்களுக்கு தான் அது மகா உபத்திரவ காலம். அதைத்தான் அவன் அந்த 7 வருஷத்துல செய்ய போறான். அப்போ கைவிடப்பட்ட சபை ஒன்று இருக்கும். இப்போ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட, அதாவது வருகையில் ஆண்டவர் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ யார் போவா? எனக்கு தெரிஞ்சு, இது என்னுடையதான ஒரு சிற்றறிவு, அதில் நான் சொல்கிறேன், சபையில் பெரும்பான்மையானவங்க போவாங்களான்னு தெரியாது, ஆனால் பெரும்பான்மையானவங்க இருப்பாங்க இல்லையா? நான் சொல்றது புரியுதா? எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ல, இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, இங்கே 4 பேர் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. அதுங்க வந்து என்ன செய்யலை, அவங்க வந்துட்டு பாடத்தையே கவனிக்கல, அவங்க உட்காந்து 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி வருகையில் வரும்னு நினைக்கிறீங்க? வரமாட்டாங்க தானே. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க எவனோ ஒருத்தன் என்னமோ கத்திக்கிட்டு தெரியுறான், நமக்கு என்ன அதை பற்றி, நம்ம பாட்டு உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தியம் இவங்களுக்கு கன்ஃபார்மாக மண்டையில் ஏறி இருக்காது. நாளைக்கு இதை பற்றின காரியங்கள் வரும்போது இவங்க கைவிடப்பட்டிருப்பாங்க. அப்படி கைவிடப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு உணர்த்துதல் இருக்கும். ஒருத்தன் வந்து கத்தனா, அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க, ஒருத்தன் வந்து வனாந்தரத்தில் ஒருத்தன் கத்தனா மாதிரி ஒருத்தன் கத்திட்டு தெரிஞ்சா கேட்காம போயிட்டான், ஒரு குரூப் போயிடுச்சு, நம்ம தான் இங்கே இருக்கிறோன்னு, அப்போ இவங்களுக்கு ஒரு உணர்வோ ஒரு அறிவோ ஏதோ ஒன்று வரும். அவர்களுக்கு தான் அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இவன் சொல்ற கடவுளையும் இவன் சொல்றக்கூடியதான அந்த முத்திரைகளையும் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நரகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது நரகத்தை அந்த நாமத்தையாவது ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க, வெளிப்படுத்தல் 14 சொல்லுது, அவர்கள் எங்க இருப்பாங்க? நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு இருக்கு 10-11 வசனத்துல. அப்போ அவங்களுக்கு அது உபத்திரவ காலமாக இருக்கும். அவன் வந்து சொல்லுவான், இதான் கடவுள், இதான் மதம், இதுதான் வந்து வேதம், நான் சொல்றதான் செய்யணும், பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நியூ ரிலிஜியன் ஃபார்ம் பண்ணுறாங்க. நியூ ரிலிஜியன் இப்போ எல்லாமே துல்லியமாக நடக்குது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், இப்படி ஒரு காரியம் சம்பவிக்க போது ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிற ஒரு கவர்மெண்ட். அது உலக பிரகாரமாக கவர்மெண்ட்டாக இருக்கும், ரிலீஜியஸ்லையும் இருக்கும், பொருளாதாரத்திலையும் இருக்கும். ஏன்னா வெளிப்படுத்தல் 13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்று அது செய்யும். வெளிப்படுத்தல் 13, 16, 17 வாசிச்சிங்கன்னா வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யும் பொருளாதாரம். வெளிப்படுத்தல் 5ஆம் வசனத்தை 7ஆம் வாசிச்சிங்கன்னா யுத்தம் பண்ணி எல்லோரையும் பிடித்தது. அது கவர்மெண்ட், அரசாங்கம். ஒரு அரசாங்கம், ஒரு ரிலிஜியன், ஒரு எக்கானமி, எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதான ஒரு கவர்மெண்ட் இப்போ ரெடியாக இருக்குது. அட் ப்ரெசன்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் தான் எழும்பி வருது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் அடுத்து உலகத்தை தன் கையில் எடுக்கும். அதை எடுத்து அந்த சர்வாதிகாரி வருவதற்கு முன்பதாக, ஒரு நிமிஷத்துக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் மிக துல்லியமாய் நடக்குமானால்
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அதுவும் நடக்கும். இப்ப எதுக்கு நமக்கு இது தெரிவிக்கப்படுகிறது, எதுக்கு அறிவிக்கப்படுகிறது, இவ்வளவு காரியங்கள் நடக்குதுன்னு எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, அடுத்து வரப்போற அந்த வருகையில நீங்கள் பங்கடைவதற்கு. ஏன்னா வருகையை கைவிட்டாச்சுன்னா, ஒருவேளை கைவிடப்பட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு வரப்போற கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? தானியேல் 7:23 சொல்லுது, எல்லா மிருகங்களை பார்க்கிலும், எல்லா அரசாங்கத்தை பார்க்கிலும் வேற்று உருவமாயிருந்தது. இது வரைக்கும் உலகம் பார்க்காத மிக மோசமான ஒரு அரசாங்கம் வருகிறது. இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணாத கொடுமையின் காலம் ஒன்று வருகிறது. அந்த கவர்மெண்ட்டுக்கு தப்பிக்கும்படி, சபையை காப்பாற்றும்படிதான் கர்த்தர் வாசப்படியில் நின்று என்ன செய்யறாரு? தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்துட்டா மணவாளன் கூடவே கூட்டிட்டு போயிடுவாரு. கதவை திறக்காட்டி, வசனம் சொல்லும் தானே, 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மணவாளன் வாசல்ல வந்து கதவை தட்டுவார். தட்டும் போது மணவாட்டி திறக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன், இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. நானும் நித்திரை பண்ணினேன், நீ நீர்தயமோ விழித்திருக்கிறது, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தான் தட்டுவார், போயிடுவார். சரி, அதுக்கப்புறம் ஒரு உணர்வு வரும், ஐயோ நேசர் கதவை தட்டினாரே, நேசத்தால் நான் சோகம் அடைந்தேன்னு சொல்லி கதவை திறந்தா நேசரை காணோம், அவர் போயிட்டாரு. இப்போ நேசரை தேடி ஓடுறாங்க. ஓடும் பொழுது வழியிலே காவலர்கள் அவளை கண்டு பிடித்து அடித்து அவளுடைய போர்வையை எடுத்தார்கள்னு இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வெளிப்படுத்தல, கதவர் சபையை பார்த்து என்ன செய்யறாரு? தற்றர். இந்த தற்ற சத்தத்துக்கு சபை செவி கொடுக்காமல் பேசிக்கிட்டே இருக்கு உட்காந்து. இப்ப சபையில் உட்காந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வரும், மணவாளன் போய் விடுவார். இந்த தற்ற சவுத்துல இதான் தற்ற சவுண்ட். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இந்த சத்தம் கேட்க 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 ஒரு கூட்டம் எழுந்திரிச்சு கதவை திறந்து போயிடும், ஒரு கூட்டம் கதவை திறக்காது, உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவர் சும்மா சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எல்லாம் பயப்படாத, எனக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்துருக்காரு, கல்யாணமாகி 2 குழந்தையோடு நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன், அந்த தீர்க்கதரிசனம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் வரவே மாட்டாரு, இது இப்படியே தான் இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார் பிரதர், நான் சாகிற வரைக்கும் ஆண்டவர் வரமாட்டார். அவர் செத்துட்டார். இப்போ போய் நான் அவரை கேட்கவும் முடியாது. என்ன நீங்கள் சொன்னீங்களே அதுக்குள்ளே செத்துட்டீங்களேன்னு கேட்கவா முடியும்? சிலர்லாம் அப்படி வச்சிருக்காங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, அதாவது இயேசு வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு இருக்கு. ஆனால் ஒரு குரூப் இப்படி இருக்கு. ஆண்டவர் எனக்கு இப்போ சொல்லியிருக்காரு 2064 வருவார். இன்னொருத்தர் சொல்றாரு 2064 வருவார். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், 2064 வரும்போது அவர் உயிரோடு இருக்க மாட்டார். ஏன்னா இப்போவே அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 50 வருஷம் கணக்கு பண்ணுங்க, 120 கன்ஃபார்மாக இருக்க மாட்டார். அதனால் அடிச்சு விட வேண்டியது தானே. கேட்கவா போகிறோம், கல்றையில் போய் நீங்கள் உட்காந்து கேட்கவா போறீங்க, ஒரு தட்டி எழுப்பி என்ன சார் 2064 சொன்னீங்களேன்னு. அதனால் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் எல்லாம் மணவாளன் வருகிறான்ற சத்தத்துக்கு இது செவி கொடுக்காது. அதே வஸ்திரத்தை கலைந்தேன், பாதங்களை கழுவினேன் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல. இது கர்த்தர் கொடுக்கதான எச்சரிப்பின் சத்தம். இது எதுக்கான சத்தம்னா, 2 நாள் கன்வென்ஷன் வச்சாங்க, ஏதோ செய்தி கொடுத்தாங்க, பைபிள் ஸ்டடி எடுத்தாங்கன்றதுக்கால சபை இந்த நிமிஷம் இது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இன்னும் சொல்கிறேன், இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இன்னும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு எவ்வளவு தூரம் ரெடி ஆகணுமோ அவ்வளோ தூரம் ரெடி ஆகணும். இனிமேல் காலம் செல்லாது. இனி டைம் பாஸ் பண்ணுறதுக்கான நேரம்லாம் இல்லை. இப்போ இனி இருக்கிற தீவட்டியை ரெடி பண்ணுறதுக்கான நேரம் தான் இருக்கு. அந்த அந்த மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவரோடு கூட, ஏன்னா ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம், அவ்வளோதான் டைம் இருக்கு நமக்கு. அது உள்ள எப்படியாவது போய் சேர்ந்துடணும் பாருங்க. ஆனால் இப்பதான் சபை நிர்விசானத்தின் காலத்தில் போயிட்டு இருக்குது. இப்பதான் சபை வருகைக்கு மிஸ் பண்ற காலத்தில் போயிட்டு இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. அவன் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 51வது வசனத்திலிருந்து பவுல் சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் நித்திரை அடைகிறது இல்லை. அப்படிதான் அவர் சொல்றாரு. நாம் எல்லோரும் என்ன பண்றது இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்னா, நமக்கு மரணம் வராது, நம்ம இந்த காலத்திலேயே வருகை வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அவர் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ஐயோ இப்போ வந்துருவார் இயேசு. அதனாலதான் முதல் நூற்றாண்டுல இருந்த பரிசுத்தவான்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது, இப்ப நம்ம ஒருத்தர் பார்த்தோம்னா பிரைஸ் லார்ட்ங்கிறோம்ல, அவங்க பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்களாம். ஒருத்தர் சந்திக்கும் போது மாரநாதாம்பாங்களாம். இயேசு வருகிறார், மாரநாதா இயேசு. அதை அவங்க அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்களாம். எதிர்பார்ப்பு காத்திருந்தாங்க. ஆனா இப்ப வர்ற காலம், இப்ப சபை அப்படி இல்லை. சபை இன்னும் எப்படி இருக்கு, இன்னும் நாள் செல்லும்,
அந்த ஓமையில் அவர் சொல்வார்ல, எஜமான் வர நாள் செல்லும் என்று அவர்கள் குடித்து புசித்து அவங்க என்ன செஞ்சாங்களா, ஜாலியா இருந்தாங்கன்னா நினையாத நாளிலே எஜமான் வந்து விட்டார். அதுதான் நமக்கு இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த நேரம். இத்தனை வருஷம் நீங்கள் எவ்வளவு கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையா ஓடினீங்க, எவ்வளோ கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணீங்க, எவ்வளோ உங்களை ஒடுக்கிக்கிட்டீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களை கண்டிப்பாய் கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே இது சொல்லப்படுகிறது. நான் சொல்றேன், அதுக்கு தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. காரணம் என்னன்னா, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாரிய ஸ்திரீ அவருடைய திட்டத்தில் இருந்தா அந்த ஒருத்தரை பார்க்க கர்த்தர் போவார். ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு ஆள் அக்கறையில் இருந்தானா அவனை விடுதலையாக்க கர்த்தர் போவார். அது எவ்வளவு பெரிய கிரௌடுங்கிறது கர்த்தர் முக்கியம் இல்ல, தன்னுடைய திட்டத்துக்குள் இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தேவன் தம்முடைய செய்தியை அனுப்புவார். அப்போ உங்களுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடினால், கர்த்தர் உங்களை வேறு பிரித்து இருக்கிறபடினால், கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறபடினால், உங்களை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இந்த சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். செவி சாய்க்கிறதுனா என்ன? உட்காந்து அப்படியே கேட்கறது இல்ல, கேட்டு அதை ஆயத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தணும். இனி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு என்ன செய்யணுமோ, கிறிஸ்துவை வரவேற்பதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் சொன்னபடியே வெள்ள குதிரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட தயாராகி விட்டது. அது கர்த்தர் சொன்னபடி ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிறது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், ஜாதிகள் மேலும், பாஷைக்காரர் மேலும். ஏற்கனவே ஒரு கண்டம் ஐரோப்பா கண்டம் முழுக்க அவங்க தங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ ஆஸ்திரேலியாக்குள்ள நுழையிறாங்க, இப்போ துணை கண்டத்துக்குள்ள நுழையிறாங்க, அடுத்து ஆப்பிரிக்காக்குள்ள ஏற்கனவே பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் தங்கள் கண்ட்ரோல் அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி விட்டது. மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பிருச்சு, அது இனி கட்டி கொள்ளும், ராஜ்யத்தை கட்டி கொள்ளும். அந்த வேலையைத்தான் அது செய்ய போகிறது. ரெண்டாவதாக இதே காலகட்டத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக இந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளை குதிரை புறப்பட்டது 2012. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் வேதம் தெளிவா சொல்லுது, இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு குதிரையின் காலம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சிவப்பு குதிரை என்றால் என்ன, சிவப்பு குதிரை எப்பொழுது வரும், அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கும் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கும் திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ நம்ம அதில் தான் நாம் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த சிவப்பு குதிரை எப்பொழுது வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. முதலாவதாக சிவப்பு குதிரையினுடைய காலத்தை பார்க்கிறோம். இந்த சிவப்பு குதிரை எப்போ வரும், இந்த சிவப்பு குதிரை என்றால் என்ன, இதை மாத்திரம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சிவப்பு குதிரை என்றால் என்ன, இது எப்போ வரும், இது வரக்கூடிய காலகட்டத்தை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்க, அதே 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா சரியா 70 வருஷம் கழிச்சு நடக்குது. எந்த 70 வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு சம்பவம் 2 காரியமாக நடக்கும். ஒரே விஷயம் சொல்லியிருப்பார், அது 2 ஹிஸ்ட்ரியில் சரித்திரத்தில் 2 தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சின்ன கொம்பு 2 தடவை வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இங்கே 70 வருஷத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 70 வருஷமாக அப்படின்னு சொல்லப்படுது. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்திலிருந்து
இந்த 70 வருஷமாய் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. தரையோ அரசாண்ட 2ஆம் வருஷத்தில் இந்த தீர்க்க தரிசனம். அப்போ தான் இந்த 70 வருஷம் முடியுது. இது முதல்ல உண்மையான 70 வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமுக்கு அவங்க சிறைப்பட்டு போகிறாங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரம் மத்தியில கூட வாசிக்கலாம். எக்கோனியாவும் அவன் சகோதரர்களும் சிறைப்பட்டு போன பின்பு அப்படின்னு இருக்கும். இது எப்போ நடந்துச்சுன்னா சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் நடந்துச்சு. கண்கள் குருடாக்கப்பட்டு கையில் விலங்கு போட்டு அவர் கூட்டிகிட்டு போனாங்க. நேபுகாத்நேச்சர் தேவாலயத்தை தீக்கரையாக்கி போனார். அதுலேருந்து சரியாக 70 வருஷம். இதைத்தான் தானியேல் வாசிக்கிறார் இல்லையா? 10வது அதிகாரத்தில் நாங்கள் இந்த 70 வருஷத்தை குறித்துலாம் தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தேன், அந்த 70 வருஷம் அப்படின்லாம் வாசிக்கிறார். ஸோ இந்த 70 வருஷமாய் அப்படிங்கிறது அவங்க சிறைப்பட்டு போன 70 வருஷத்தை குறிக்கும். அதே நேரத்தில் இன்னொரு 70 வருஷம் இருக்குது. அது என்ன 70 வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? சரியாக அதுலேருந்து 70 வருஷம். அந்த 70 வருஷத்தில் தான், அதாவது 2018 நம்ம கணக்குக்கு, அந்த 70 வருஷத்தில் தான் அவர்களுக்கு எருசலேம் பட்டணம் திருப்பி தலைநகராக மாறியது. 1948 வந்தாங்க. 2018 எருசலேமை தலைநகராக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ இந்த சரியா 70 வருஷம் அந்த இடத்துல வசனம் சொல்லுது, எருசலேமின் மேலும் யூதா பட்டணத்தின் மேலும் இந்த 70 வருஷமாய் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நம்ம கணக்குக்கு இந்த 2018 இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தாவே, எங்க மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்களே, இந்த எருசலேம் மேல யூதா மேல இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே உங்க புரிதலுக்கு சொல்றேன், 2018 இந்த கேள்வி கேட்கப்படுது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுக்கு பதில் மறுமொழியாக 15வது வசனம் வாசிங்க. நான் கொஞ்ச கோபம் கொண்டிருந்த போது சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் மேலில் நான். இப்போ இந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தருக்கு யார் மேல கோபம் வருது? புறஜாதிகள் மேல, உலகத்தின் மேல இந்த கோபம் வருது. இப்போ அப்படி கோபம் வந்த உடனே சிவப்பு குதிரை என்ன பண்ணுது அப்படின்னா, வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இந்த 70 வருஷம் கழிச்சு கர்த்தருக்கு புறஜாதி உலகத்தின் மேல ஒரு கோபம் வருது. உடனே அவர் என்ன சொல்றாரு? சிவப்பு குதிரையை போய் சுத்தி திரிய சொல்றாரு. சிவப்பு குதிரை சுத்தி திரியுது, பூமியில சுற்றி திரிகிறது, புறஜாதியார் மத்தியில சுற்றி திரிகிறது என்று அர்த்தம். இப்போ இந்த சிவப்பு குதிரைனா என்ன? வாசிங்க 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். சிவப்பு குதிரைகள் பூமியிலே சுற்றி திரிந்தது. இப்போ இங்கே வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி இந்த வேலையை தான் அது அங்கே செய்து. சகரியா 6:7 பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. போய் சுற்றி திரியுங்க. சுற்றி திரியும் போது என்ன செய்யுமா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு. அதற்கு அந்த ஒருவரை ஒருவர் கொலை செய்யறதுக்கு அதுக்கு என்ன செய்யப்பட்டதான்? அதுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு பட்டயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பட்டயம் என்றால் என்ன? அங்கே வில்லுனா என்ன பார்த்தோம்? உடன்படிக்கைன்னு பார்த்தோம். இங்கே இவனுக்கு என்ன கொடுக்கப்படுது? ஒரு தூதன் கையிலே பட்டயம் கொடுக்கப்பட்டால் என்ன வரும்? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முருந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய பட்டயத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? ஆனால் கர்த்தருடைய பட்டயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஆவியின் பட்டயம் என்னது? கர்த்தருடைய வசனம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பட்டயத்தை ஆண்டவர் வச்சில்ல, அந்த பட்டயத்தை தூதன் வச்சிருக்கிறான். வாசிங்க அதே 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16.
எருசலேமின் மேல். அப்போ என்ன வந்துச்சு எருசலேமில்? 14வது வசனம். அப்போ பட்டயத்தை நீட்டினா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். வெளிப்படுத்தல் 6:4 வந்துருங்க. இப்பொழுது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. பட்டயம்னா எதை குறிக்குது? கொள்ளை நோய். ஒரு கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. அந்த கொள்ளை நோய் சிவப்பு குதிரை பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அது என்ன செஞ்சிச்சான்? பூமி முழுக்க சுற்றி திரிந்தது. ரெண்டாவது, மரணம் எப்படி வந்துச்சு? மரணம் எப்படி வந்துச்சு? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. பூமி முழுக்க வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாய் வரும். அதற்கு ஒரு பட்டயம். அதுக்கு காரணம் ஒரு கொள்ளை நோயாக இருக்கும். இது எப்போ நடக்கும்? 70 வருஷம் இஸ்ரவேல் வந்ததுலேருந்து 70 வருஷம் கழித்து இது நடக்கும். சரியாக 2019 ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்தது. பர்டிகுலராக அதில் கத்தர் கொடுக்குற வார்த்தை தான் சூப்பராக இருக்கும். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் அநேகமாக இந்த வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்திரு, விழித்திரு, விலகிரு. ஞாபகம் இருக்கா? குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குதா? இந்த வார்த்தையை ஏன் சொன்னாங்க? தனித்திரு, விலகிருன்னு ஏன் சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா? எதனாலன்னா, கொரோனா எப்படி பரவுச்சு? ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுச்சு. அப்படி பரவுவதனால என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகும்போது மரணம் வருது. அதனால் உலக அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தனித்திரு அப்படின்னாங்க. எல்லாரும் கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா இது பரவுறது மட்டுமே எது வழியாக தான் பரவுது? ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு. காற்று வழியாகவோ தண்ணி வழியாகவோ வேறு எப்படியும் அது என்ன செய்யல, பரவலை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொள்ளை நோய் சிலது பரவக்கூடியது இருக்குது. இப்போ வைரல் ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது பரவும். ஆனால் சிலது மரணம் கொண்டு வராது, சிலது மரணத்தை கொண்டு வரும். சிலது பரவாது. இப்போ கேன்சர் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யாது, பரவாது, ஆனால் மரணத்தை கொண்டு வரும். இப்படி கொள்ளை நோய் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி சில கொள்ளை நோய் சில மாவட்டத்தில் மட்டும் வரும், சிலது மாநிலத்தில் மட்டும் வரும், சிலது ஒரு சில நாட்டில் மட்டும் வரும். ஆனால் உலகம் முழுக்க, பூமி முழுவதும் இப்படி ஒரு கொள்ளை நோய் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு 1948க்கு பிறகு சரியா 70 வருஷம் முடிஞ்சு ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. எருசலேம் தலைநகர் ஆன பிறகு இது நடந்துச்சு. இப்போ இந்த கோபம், தேவனுடைய கோபம் உலகம் முழுக்க பற்றி எரிஞ்சிச்சு. எல்லார் மேலே ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே இது நடந்துச்சு. கர்த்தர் சொன்னபடியே மிக துல்லியமாய் ஒரு கொள்ளை நோய் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க வந்துச்சு. இந்த கொள்ளை நோயை பற்றி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் எழுதுறார். இது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளை நோய் பூமியிலிருந்து என்னைக்கு கொரோனா வந்துச்சோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் 2026 வரைக்கும் பூமியிலே சமாதானம் கிடையாது. அடுத்து 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 வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, அடுத்து ஒரு பஞ்சம் வந்துச்சு, அதுக்கு அடுத்து இப்போ ஒரு யுத்தம் வந்திருக்கு. அடுத்து இயேசு சொன்ன பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்குது. அதோட முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் அடுத்தடுத்து நடக்குது. இதில் பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோய் வந்துச்சு இல்லையா, இந்த கொள்ளை நோயை பற்றி வேதம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு நிறைய சொல்லி வச்சிருக்காரு. சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் தியானிக்கும் போது ரொம்ப அழகாக நிறைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா வந்தது இல்லையா, கொரோனாவுடையதான எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவசர நிலை. எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அதுலையா இருக்கு, நல்லா கவனிச்சிங்கன்னா, இது கொரோனாவுடைய அவசர நிலை. இங்கே இருக்கு பாருங்க, இது கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ காலம் அப்படிங்கிறது இது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க உலக சுகாதார மையம், அவங்க சொன்னது. எவ்வளோ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு 2019 டிசம்பரில் ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருக்கு பாருங்க, ஆரம்பிச்சு 2023 மேக்கு வரைக்கும் இருந்துச்சு. ended in May 2023. இங்கே இருக்கு பாருங்க, symptom began with outbreak in China in December 2019. began ஆரம்பிச்சது, முடிஞ்சது ended with May 2023. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு அதை காட்டுறேன்னா, சரியா 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் இந்த உபத்திரவம், கொரோனாவுடைய அந்த உபத்திரவ காலம், மன்னிக்கிறோம், கொரோனாவுடையதான பாதிப்பு காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியா 3.5 வருஷம்.
இந்த 3.5 வருஷம் கணக்குங்கிறது பைபிள் கணக்கு, நமக்கு பிப்ளிக்கலி உள்ளது. பைபிளில் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே 1 வாரம் அளவும் அவர் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி வெளிப்படுத்தல் 12 இருக்குது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு 1260 நாள் அளவும் ஓடி போனால், ஸ்திரீயானவள் ஒரு காலமும் அரை காலமும் பறந்து போனால், எல்லாம் 3 அத்தனையும் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம். அதே மாதிரி நம்முடைய காலத்திலும் ஒரு 3.5 வருஷம் நடந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்திருக்கு, பூமி முழுக்க மிகப்பெரிய மரணத்தை கொண்டு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய மரணம்னு கேட்டிங்கன்னா 2 கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க. இது உலக சுகாதார மையத்தினுடைய கணக்கு. 2 கோடி பேர்னு அவங்க சொல்லியிருக்காங்க கொரோனாவில் மரிச்சது. ஆனால் ஒரு ஆய்வு சொல்லுது அதை விட 8 மடங்கு நடந்திருக்குன்னு. ஏன்னா பல நாடுகள் இன்னும் கணக்கு என்ன செய்யல, கொடுக்கல. சைனாலாம் கணக்கே கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த கணக்குப்படி பார்த்தா இன்னும் ஒரு 8 மடங்கு நிறைய நடந்திருக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா கணக்கின்படி ஐநா சொன்னது 2 கோடி பேர். யோசிச்சு பாருங்க, 2 கோடி பேர் செத்துருக்கான். இப்போ நினிவேல 1,20,000 பேர் இருந்தாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? அவர்களுக்காக அவர் என்ன பண்ணார்? பரிதவிச்சார், மனஸ்தாபப்பட்டார். ஐயோ இவங்களை கொல்லணுமே. எனக்கு அதை விட இன்னும் ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா, ஆகாப்பு எல்லா பாவத்தையும் செஞ்சிருவான், போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பு கேட்டு அழுவான். அழுதுன உடனே இவர் என்ன சொல்வார்? ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை தாழ்த்திட்ட ஒரு ஆத்மா சாகிறத விட கர்த்தர் என்ன செய்யல, விரும்பலை. இப்போ கேட்குறாரு, 1,20,000 பேர் இருக்காங்கப்பா நினிவேல அப்படிங்கிறாரு. ஒரு 1,20,000 பேருக்கு கர்த்தர் பரிதவிக்கிறவராக இருப்பாரானால் நம்ம காலத்தில் 2 கோடி பேர் செத்துருக்குறாங்க. நமக்கு வேணா 800 கோடியில் 2 கோடி சிம்பிளாக தெரியும். ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு எப்படி 1,20,000 பேருக்கு அவர் பரிதவிச்சாரோ அதே மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கும் 2 கோடி பேருக்கு என்னவா இருப்பாரு? பரிதவிச்சிருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த 2 கோடி ஆத்மாவை அவர் உருவாக்குனது. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 2 கோடி பேர் சாக போறாங்கன்னு சொன்னா அவர் எவ்வளவு பரிதவிச்சிருப்பாரு? அப்ப நினிவேக்கு சொன்ன தேவன், முன்னறிவித்த தேவன், அவங்கள காப்பாற்றணும்னு விரும்பின தேவன், இந்த 2 கோடி பேரையும் காப்பாற்றணும்னு விரும்பியிருப்பார மாட்டாரா? விரும்பியிருப்பார மாட்டாரா? ஏன்னா அவர் மாறாதவர். கண்டிப்பா விரும்பியிருப்பார். ஆனா அதுக்கான காரியங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சார். ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்க பாருங்க, நம்ம இதோட முடிக்கலாம். இதோட தொடர்ச்சியாக தான் சொன்னேன். நாளை தினத்தில் நம்ம ஈவினிங்கில் என்ன செய்ய போகிறோம், இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 கொரோனா வர்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உலக சுகாதார மையம் வெளியிட்டதான எச்சரிப்பு வீடியோ. அவங்க எல்லா நாடுகளுக்கும் இந்த எச்சரிப்பை அனுப்பி விட்டாங்க. அப்போ எல்லா நாடுகளும் தங்களுக்கு கீழே உள்ள மாநிலங்களுக்கு, அரசாங்கங்களுக்கு அதை அவங்க அனுப்பி விட்டாங்க. அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய மக்களுக்கு மீடியா வழியாக அதை தெரியப்படுத்தினாங்க. இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, உலகம் முழுக்க இதுவரைக்கும் உலகம் கண்டிராத மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் எல்லாம் சொன்னாங்க. இவ்வளவும் வேதத்தில் நம்ம ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டார். இவங்களும் நம்ம கண்டு எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை குதிரை வரும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சிவப்பு குதிரையை பற்றி தெளிவாக எழுதி வச்சிருந்தார். அப்படியே துல்லியமாக சொல்லி வச்ச மாதிரி ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக 70 வருஷம் கழித்து ஒரு சிவப்பு குதிரை வருது, பூமி முழுக்க வருது, மிகப்பெரியதான உயிர் சேதம் ஏற்படுது. இவ்வளத்தையும் கர்த்தர் எழுதி வச்சாரு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி சொல்லி வச்சாரு. அது மட்டும் இல்லை, எழுதுனது ஒரு பக்கம் வேதத்தில் இருக்கு, இதை ஆராய்ந்து பார்த்து படிக்க வேண்டியது நம்ம வேலை. ஆனால் நம்ம செய்யலை. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நம்ம ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.
ஒரு காலகட்டத்தில். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் போது இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதுங்கிறதையும் நமக்கு சொல்றாரு. இப்போ ஏசாயா காலத்துல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொல்றாரு. அது பிறக்கும் போது, இயேசு பிறக்கும் போது அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சுங்கிறதையும் தூதனை வச்சு என்ன பண்றாரு? மெய்ப்பர்களுக்கு சொல்றாரு, சாஸ்திரிகளுக்கு சொல்றாரு. அதற்கு பிறகு சிமியோனுக்கு ஆவியில ஏவப்படுகிறாரு. ஏரோது வசனத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. பைபிள்ல சொல்றாரு, வெளியே அடையாளத்தை சொல்றாரு, பரலோகத்திலிருந்து சொல்றாரு, ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. 4 விதத்துல இயேசு பிறக்கிறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு ஒரு தீர்க்க தரிசனத்தை. இது தேவனுடைய திட்டம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் 2000 வருஷம் முன்னாடி உரைச்சிட்டு அது நிறைவேறுகிறது நம்ம காலத்தில் சொல்றாரு. எத்தனை பேர் இதை கவனிச்சோம்? எத்தனை பேர் இதை கேட்டோம்? எத்தனை பேர் ஆயத்தப்பட்டோம்? அதான் கேள்வி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 20-25 வருஷமா சபை இந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை அல்ல. நான் சொல்றது இந்த சபை அல்ல, பொதுவா வசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வசனத்தை கூட எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ். வசனத்துல என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமோ உலக பிரகாரமாக. ஆனால் இந்த பைபிளும் இந்த இயேசு கிறிஸ்துவும் இந்த வாக்கு தத்தங்களும் பரலோகத்துக்குரியது, பரலோகத்துக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. நீங்க பூமியில தான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை ஆண்டவர் கொடுத்துருக்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் MBA புக் ஒன்று கொடுத்துருக்கலாம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதை கொடுத்துருக்கலாம். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து எப்படி பணக்காரனாவது, எப்படி கோடீஸ்வரனாவது, எப்படி வியாபாரம் பண்ணுவது, எப்படி நீங்கள் வீடு சேர்ப்பது அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கலாமே. அது ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு ஆசாரிப்பு கூடத்தை கட்ட சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேழையை கட்ட சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டத்தை பற்றி எழுதி கொடுத்துருக்கலாமே. அதை சொல்றதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ ஆகும்? இதுக்குத்தான் இயேசு சிலுவையை சுமக்கணுமா? பரலோகத்தின் தேவன் மனுஷனா உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறதுலே அகோரமான கொடுமையான மரணத்தை ஏற்று எதுக்காக இவ்வளோ நீர் கஷ்டப்பட்டீர் அப்படின்னு கேட்டா, இவனை பணக்காரன் ஆக்கிறதுக்குன்னா இது லாஜிக்கா இருக்கா? யோசித்து பாருங்க, இது லாஜிக்கா? இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கிட்ட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு, எதுக்குன்னா உங்களை படிக்க வைக்கனா, பிள்ளைங்க நினைக்குது எதுக்கு அப்பா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்குது. சரி பரவாயில்ல, அது கூட ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல என்ன பணக்காரனாக்கிறதுக்கு பரலோகத்தின் தேவன் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து சிலுவையில் அகோரமா தொங்கணும், விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. இவ்வளோ கஷ்டப்படணுமா உன்னையும் பணக்காரனாக்கிறதுக்கு? அதுக்கு நல்லா இப்ப இருக்க பாருங்க, ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து கொடுத்து பணக்காரனாவது எப்படின்னு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறான். ஒரு 5 வருஷம் 3 வருஷம் BBA 2 வருஷம் MBA முடிச்சா நீங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றான். இதுக்கு ஏன் இயேசு இவ்வளவு சிலுவையில் தொங்கணும்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த உலகத்துல உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு ஒருத்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா இதை போல அபத்தமான உபதேசம் உலகத்தில் ஒன்று இருக்கவே முடியாது. நீ கார் வாங்கறதுக்கும் நீ பணக்காரன் ஆகிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் தொங்கினார்னா அதை விட அபத்தமான உபதேசம் கொடுமையான காரியம் ஒன்றும் கிடையாது. அதான் வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை தேடுகிறவர்களா இருந்தால் நாம் அவர் எப்படிப்பட்டவங்களா? பரிதபிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து அப்படி வந்ததுனால மட்டும்தான் நீங்கள் நானும் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறினோம். இன்னைக்கு நம்மளை விட ஒரு சினிமா நடிகன் தனி ஜெட்டு வச்சிருக்கான், ஃப்ளைட் வச்சிருக்கான். உலகத்தில் இருக்கிற போய் பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் தனித்தனி தீவுகள் வச்சிருக்கான். அவன்லாம் இயேசுவை அறியாதவன். அப்ப அவன் வச்சிருக்க அவனுக்கு பணத்தை கொடுக்குறது தான் இயேசு சிலுவையில் தொங்கினாரா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை எதிர்க்கிறவன், கடவுள் இல்லைங்கிற நாத்திக நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை மில்லியனர்ஸ் இருக்கான். அப்ப இவனுக்கெல்லாம் அதை கொடுத்தது யாரு? அப்பனா உன்னைய நீ அற்பமா ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் அவனோட கம்பேர் பண்ண சொல்றேன், அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இயேசு சிலுவையில் தொங்கணுமா? எவ்வளவு பிசாசு சபையை கரப்ட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இதற்காக நான் வாழவும் இல்லை, இங்கே நான் வைக்கப்பட்டது பரலோகத்திற்காக. அதற்கான டெஸ்டிங், அதற்கான எக்ஸாமினேஷன், அதற்கான தகுதி அடைவதற்கு நான் இங்கே இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார்? இந்த வசனத்தை படிக்காம, இந்த தீர்க்கதரிசனம் தியானிக்காம, இதுக்கு பின்னாடி போகாம வெறும் ஆசீர்வாதம். எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து வச்சாரோ அதை பத்தின ஒரு தாட்டும் கிடையாது. சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இதுக்கு எதுக்கு நீ சர்ச்சுக்கு வர? இதுக்கு எதுக்கு இங்க வரணும்? உங்களை விட உலகத்தான் சந்தோஷமா இருக்கான், உலக பிரகாரமா. நீங்க எந்த நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷத்துல உலகத்தா இருக்கான் நல்லா. இயேசு அறியாதவன். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த சந்தோஷத்துக்காக அல்ல, எனக்கு இனி வருகிறதா இருக்கிறது,
அதுதான் என் நித்திய சந்தோஷம். அதற்காகத்தான் நான் ஓடுகிறேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2 குதிரைகளுடைய காலம், 2 ஆவிகள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அது இப்போது முடிஞ்சிருச்சு. இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுன்னா, இதை விட மோசமான அடுத்தது வருகிறது. அடுத்த சில காரியங்களை நாம் நாளை தினத்தில் வருகை தாமதிக்குமானால் பார்க்க போகிறோம். இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்த ஆண்டவர் வரப்போகிற காரியங்களுக்கும் உங்கள் வருகை தாமதித்தால் பத்திரமாய் பாதுகாப்பார். வருகை முந்துமானால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. சபை பரலோகத்துக்கு போவதற்காக தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. உங்களை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இங்கே என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்து கொள்ளும். காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து விற்கிறவர், அடைக்கலான் குருவிக்கு போஷிக்கிறவர், நரிகளுக்கு குழி உண்டு என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்குமா தரமாட்டார். வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உங்களை என்னைக்குமா இதுக்குமா தரமாட்டார். அதை கூட இல்லாத தேவனை நான் ஆராதிக்கிறேன், இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது அப்படி நமக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டது எதுக்காக தெரியுமா? பரலோகத்திற்காக, அங்கே போய் நித்தியமாய் வாழ்வதற்காக. அதைத்தான் ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். அதை பற்றி தான் நீ சிந்திக்கணும். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லா கண்களையும் மூடுவோம். ஒருமித்து தேவ சமூகத்தில் உங்களை நோக்கி பாருங்க. நான் எதற்காக முன்குறிக்கப்பட்டேன்? தாயின் கருவிலிருந்து நான் ஏன் வேறு பிரிக்கப்பட்டேன்? எதுக்காக அந்த இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள நான் வந்தேன்? எதுக்காக அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்? எத்தனையோ ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டது எனக்கு ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? உலக பிரகாரமாக கிடைக்கிற எல்லா சந்தோஷங்களும் எனக்கு ஏன் விலக்கி வைக்கப்பட்டது? ஒரு அழிந்து போகிற உலகத்தில் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது கூட எனக்கு கிடைக்கலையே. ஏன்? நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ முன்குறிக்கப்பட்டவள், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவள். தேவனுடைய அநாதி தீர்மானம் திட்டத்துக்குள்ளே நீ இருக்கிறாய். அதனாலதான் ஞானிகளுக்கு மறைத்து நம்மளை போல பைத்தியங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நீ நானும் விசேஷித்தவர்கள். எதனால தெரியுமா? மனுஷனும் மனுஷியா இருக்கிறதுனால இல்ல, அதையும் தாண்டி தேவன் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஞானம், அறிவு என்கிறதான கர்த்தருடைய ஆழம், தேவனுடைய ஆழம் நமக்குள்ள இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நீ இன்னும் நிர்விசானமா, இன்னும் உலகத்தை மேல உள்ள பற்றுல, இன்னும் இது போதும், உன்னுடைய சிந்தனைக்குள்ள கர்த்தருடைய வசனம் போல இல்ல, அதெல்லாம் இல்ல, நான் இன்னும் இங்கேயே இப்படியே இருக்கணும் நீ விரும்பினா, நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற ஒருவரும் இருக்க முடியாது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கன்வென்ஷனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் தன் கிரிகளை எல்லாவற்றையும் முடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் கண்டார், தேவன் நல்லதென்று கண்டார் வாசிக்கிறார். இந்த 6ஆம் நாளிலும் ஆண்டவரே, நீர் கூட்டி சேர்த்த இந்த ஜனம் உம்முடைய பார்வைக்கு அருமையாயிருக்கட்டும், உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்குள் உட்பட்டு கொண்டு வரப்பட்ட இவர்கள் முடிவு பரியந்தும் உம்முடைய திட்டத்துக்குள் நிற்கட்டும். உம்மை சந்திக்க நீர் வரும்பொழுது உலகமெங்கிலும் கோடா கோடியாய் ஆத்துமாக்கள் பறந்து வரும்போது எங்கள் திருச்சபை முழுவதும் பறந்து வர கிருபை பாராட்டும். அந்த மேன்மையை நாங்கள் 100% அடைய கர்த்தர் கிருபைதார். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்தவர்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.